ஒரு பிகினராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உள்ளே வரவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட மணியை எங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு வந்து. அது மட்டும் இல்லாமல் பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரவங்களுக்கு நம்ம மணி வந்து ரொம்பவும் சேஃப் வேவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம மணி வந்து வித்தவுட் ரிஸ்க்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதர்வைஸ் நம்ம மணி க்ரோ ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த ஒரு வீடியோ என்ன பண்ணிக்கலாம்னா 2 பார்ட்டாக நம்ம வந்து பறிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் எந்த இதெல்லாம் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெஸ்ட்டு டிசிஷனையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது எஃப்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பேங்க்கில் இந்த இதை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். அதாவது நம்ம பேங்க்கில் நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட எஃப்டியில் அந்த இதில் அக்கௌண்ட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா இயர்லி நமக்கு சம் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு சில பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க்கில் சீனியர் சிட்டிசனுக்கு தான் 7%, நார்மல் அது கீழே இருக்கவங்களுக்கு 5.5% சம்திங் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் எப்படியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கே இல்லாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய எஃப்டி இதெல்லாமே இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு R&D பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்கும் நார்மல் அதர் இதில் வரதை விட. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக R&D பண்ணி ப்ராப்பராக ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு எஃப்டியை என்ன பண்ணிக்கோங்கன்னா சூஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லோ ரிஸ்க் இன்வால்மெண்ட் வந்து இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பாண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம் கிளியராக A to Z பாண்டை பற்றி. ஸோ பாண்ட் அப்படின்னா கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் வந்து தேவைப்படும். அப்படின்னும் போது அதை வந்து கடன் பத்திரமாக கொடுப்பாங்க. நம்ம மணியை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சில ரிட்டர்னையும் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் பாண்ட் அண்ட் A+ இருக்கக்கூடிய பாண்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக நல்ல ஒரு ரிட்டர்ன் என்ன ஆகும்னா அந்த பாண்டை பொறுத்தளவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஸ்டேபிளாக அண்ட் ஸ்டெபிலிட்டியாக என்ன ஆகும்னா உங்களுக்கான ரிட்டர்னை வந்து கொடுக்கும். அண்ட் லோ வொலட்டாலிட்டி அண்ட் லோ ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் உருவக்கூடியதான் இந்த ஒரு இதுவும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா PPF, அதாவது பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாங் டேர்மில் எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சூஸ் வந்து பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் ரிட்டர்ன் ஸ்டெபிலிட்டி உடையக்கூடியது இது. பட் நீங்கள் PPFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர் 80C படி டேக்ஸ் இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 lakh ஒரு ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PPFல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலயமா இருக்கும். ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா NSC நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி 7.7% வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு வந்து சில லாக்கிங் பீரியட் அப்படின்றது வந்து இருக்குது. நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி மினிமமாக இதில் வந்து நீங்கள் ஒரு 1000 rupees இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி PPFல பார்த்தோம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைச்சிச்சு பார்த்தீங்களா அண்டர் 80C படி. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே
எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஒரு வெல்த் பில்டிங்க்கான ரிட்டர்ன் வந்து கொடுக்காது. ஸ்டெபிலிட்டியாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கான மணியை வந்து அங்கே வந்து க்ரோ பண்ணி வச்சுருக்கும். அந்தளவுக்கான ஸ்டெபிலிட்டியான இன்கம் இருக்கும். பட் ரிஸ்க் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் இந்த சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய சில சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட இருக்குது. சில பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. சம் ஹையர் அமௌண்ட் நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேயே பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இது வந்து தராங்க. அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு R&D பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கோல்டு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இயர் என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜாக 9% அப்படின்றது நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. அப்படின்னும் போது நீங்கள் டிஜிட்டலாக என்ன பண்ணுங்கன்னா கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து அந்தளவு ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்காது. பட் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் கம்பேரிட்லி அதர் இதை கம்பேர் பண்ணும்போது. பட் கோல்டை பொறுத்தளவு மார்க்கெட்டுடைய வொலட்டாலிட்டியை பொறுத்து வந்து என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் வந்து ஆகும். பட் இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த கோல்டில் ரொம்பவும் ஒரு இது இருக்குது, அதாவது நான் இந்த கோல்டு வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெட்டராக வந்திருக்கும். ஸோ இந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக என்ன ஆகும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2, அதாவது ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஹையர் ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது டைரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வொலட்டாலிட்டி இருக்குது. அதே மாதிரி நல்ல ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் என்ன ஆகுதுன்னா அதை பொறுத்தளவு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஈக்விட்டி ரிலேட்டடாக ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்ல ஒரு ரிட்டர்னும் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதே மாதிரி ETF அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுவும் ஈக்விட்டி பேசிஸில் தான் என்ன பண்ணுறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள ஒரு செக்மெண்ட் தான் ETF கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்படின்னும் போது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ETF அப்படின்றது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஈக்விட்டி பேசிஸில் என்ன ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகுது. அப்படின்னும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும். அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ETF பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ஸ்டேபிளான லோர், அதுலேயும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோ ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து சில்வர் அண்ட் கோல்டு அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ETF-ஆகவும் சில அவைலபிள் வந்து இருக்குது. நீங்கள் அதுவாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கி வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து நான் லோ ரிஸ்கில் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய சில பாண்ட்ஸை வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, ரிஸ்க் இன்வால்மெண்ட் ரொம்பவும் கம்மியாக அது வந்து வரும். பட் இதில் நான் சொல்லக்கூடியது வந்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பாண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா அதை விட நமக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஹையர் ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவு நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இதில் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து மோர் ரிட்டர்ன் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். பட் அது நீங்கள் எந்த மாதிரியான பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி அதில் நிறைய ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்னும் கொடுக்கும் அண்ட் ஹையர் ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்விட்டி பேசிஸில் தான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரி மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா மோஸ்ட் ஆஃப்லி என்னுடைய ஃபுல் இது என்ன பண்ணுறேன்னா அதில் தான் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் கரண்ட்லி. அப்படின்னும் போது எனக்கு அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்குது. எனக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக எனக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ லாங் டேர்ம் அப்படின்றனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு இதை வந்து நான் வந்து சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸுக்கு ஒரு போனஸ் டிப். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ரொம்ப நமக்கு என்ன பண்ணணும்னா ஹெல்ப் வந்து பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர் ரிஸ்க்கை வந்து யோசிச்சு நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பரான நாலேஜும் என்ன பண்ணுங்கன்னா அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். அதாவது எல்லாத்தையுமே ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல்
பர்டிகுலர் தனித்தனியாக என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து பண்ணுங்கள். பட் உங்களுக்கு கால்குலேட்டராக ரிஸ்க் இன்வால்மெண்ட் எடுக்க தெரியுது அப்படின்னா நீங்கள் எதனால என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங்கை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டை வந்து எடுத்துக்கோங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி, அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்குற நம்ம டைம் பீரியட்னால ஃப்யூச்சரில் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ பெரியதாக வளர்ந்துருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் காம்பவுண்டிங்கை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க. மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான மொமெண்டம் இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் ஒரு இதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராப்பராக நம்மளால் கொடுக்க வந்து முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் மணியோட உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அதையும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ண மாதிரி எவ்வளோ ரிஸ்க்னாலும் எவ்வளோ அமௌண்ட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட் ப்ராப்பராக என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.